தமிழ் சினிமாவின் உச்ச நடிகர்களில் ஒருத்தரான நம்ம அஜித்குமார் அவர்கள் படங்கள் ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் தன்னுடைய பேஷனான ரேசிங்லையும் பயங்கரமா ஆர்வம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில் இப்போ அடுத்தடுத்த ரேஸ் போட்டிகளில் அவர் பங்கெடுத்து பல இடங்களில் வெற்றியும் பெற்று நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்துட்டு இருக்காரு. சமீபத்தில் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு அவர் கொடுத்த பேட்டியில் பல விஷயங்களை மனம் திறந்து பேசியிருக்காரு. அதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஏன் அஜித்குமார் அவர்கள் பெரும்பாலும் வெளியிலேயே வர்றதில்ல, மற்ற நடிகர்கள்லாம் ஃபேன்ஸ் மீட் அது இது நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அஜித்குமார் ஏன் அந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்கிறது இல்லை, ஏன் அவர் உண்டு அவர் வேலை உண்டு அவருடைய குடும்பம் உண்டு எப்போதுமே எல்லாத்துலேயுமே ஒதுங்கியே இருக்காரு. இப்போதான் ரீசெண்டாக அவருடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நிறைய வெளியில் வர ஆரம்பிக்குது. ஆனால் முன்னாடிலாம் அப்படிலாம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒதுங்கியே இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் நிறைய விஷயங்களை மனம் திறந்து சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமாக ஃபேன்ஸ் பற்றி சொல்லும்போது, என்னுடைய ஃபேன்ஸ் தான் என்னுடைய பலம், என்னுடைய ஃபேன்ஸ் தான் என்னுடைய எல்லாமே. பட் இருந்தாலும் பல இடங்களில் என்ன நெளிய வைக்கிறதும் தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறதும் அவங்க தான். என்னுடைய ஃபேன்ஸோட அன்பை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் எல்லாருமே என்னுடைய ரசிகர்கள் எப்படி நான் எப்படி நம்ப முடியும்? ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, 2005 நான் காரில் போயிட்டு இருந்தப்போ ரசிகர்கள் என்னை சுற்றி இருந்தாங்க. அப்போ கண்ணாடியை திறந்து நான் அவங்களுக்கு அப்படியே கை கொடுத்துட்டே போயிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா என் கை முழுக்க ரத்தம். என் கையை யாரோ பிளேடால கிழிச்சிருக்காங்க. அந்த காயம் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய கையில் தழும்பா இருக்கு. இது போன்று பல முறை எனக்கு நடந்திருக்கு. இதே மாதிரி ஒரு ஹோட்டல்ல கூட என்னுடைய ரசிகர் கூட்டத்தில் ஒரு 19 வயசு பையன் கையில் பிளேடை பாதியா உடைச்சு மறைச்சு வச்சிருந்தா என்னை கிழிக்கிறதுக்காக. ஹோட்டல் ஊழியர் தான் டக்குன்னு பார்த்துட்டு அந்த பையனை தடுத்தாரு. இதெல்லாம் மீடியாவுக்கு தெரியுமா? இப்படி இருக்கும்போது நடிகர்கள் எப்படி பாதுகாப்பாக இருப்பாங்க, எப்படி இறங்கி வர முடியும்? சொல்ல போனா ரசிகர்கள் என் மேல அளவு கடந்த அன்பை பொழிகிறாங்க, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் என் குடும்பத்தோட நான் ஒரு நல்ல தகப்பனா ஒரு நல்ல கணவனா நேரம் செலவழிக்க முடியாமல், இல்லை அவங்கள நார்மலாக வெளியில் கூட்டு போக முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமும் அவங்களா தான் இருக்காங்க. என்னுடைய பையன் பல தடவை என்கிட்ட இதை பற்றி கேட்டிருக்கான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனசுலேருந்து பல விஷயங்களை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. 19 வயசு பையன் அஜித்குமார் அவர்களை பிளேடால் கிழிக்கிறதுக்கு வந்திருக்கான் அப்படின்ற விஷயத்தை அஜித்குமார் ஷேர் பண்ணி தான் பல பேருக்கு இப்போ விஷயமே தெரியுது. இதனால தான் அஜித்குமார் அவர்கள் பெரும்பாலும் கூட்டங்களில் கலந்துக்கிறது இல்லை அப்படின்ற விஷயமும் வெளில வந்திருக்கு.